ஹாய் மேட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயங்கரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர்லாம் இருக்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இங்கே நம்ம ஹீரோயினும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் நேரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நாம மீட் பண்ணுற அந்த ஹாப்பியான விஷயத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரெண்டு பேருமே ஜாலியாக ஊரை சுற்றி பார்க்கறது, ஒரு பார்க்கு போயிட்டு மூக்கு முட்டை குடிக்கிறதுன்னு ஜாலியாக லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் கண்முழிச்சு பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இவ கூட இருந்த அந்த ஃப்ரெண்டுக்காரியை ஆளை காணும். இவಳು எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறா. அது மட்டும் இல்லாம இவளை காணோம் அப்படின்னு போலீஸ் கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்களும் விசாரிச்சு பாக்குறாங்க. பட் எங்க தேடி இவளோட ஃப்ரெண்டு கிடைக்கவே இல்ல. அப்படி அந்த ஃப்ரெண்டுக்கு என்னதான் ஆச்சு, ஹீரோயின் அவளை தேடி கண்டுபிடிச்சாலும் இல்லையா அப்படிங்கறத ஏகப்பட்ட ட்விஸ்டோட சொல்ற படம் தான் தி வீக்கெண்டாவே. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவ பேரு பெத். நம்ம பெத் வந்து கார்ல எங்க போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆக்சுவலா அவ எங்க போறா அப்படின்னா இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கேட் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே ஸ்கூல்ல இருந்தே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ சில வருஷங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் டைம்ல அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அங்கே போய்கிட்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்டு சொன்ன லொகேஷனுக்கும் வந்தாச்சு. டாக்ஸி டிரைவர் இவளை டிராப் பண்ணிட்டு, மேடம் நீங்க எங்க வெளியே போனாலும் சரி என் நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட விசிட்டிங் கார்டை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போறாரு. கொஞ்ச நேரத்துல கேட்டு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை பார்த்ததுமே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ரெண்டு பேரும் பாசமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏ பெத் எப்படி இருக்க, பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, இப்பதான் என்ன பார்க்கணும் அப்படின்னு உனக்கு தோணுச்சா, சரி வா உள்ள போய் பேசலாம் அப்படின்னு கேட்டு அவ தங்கி இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு இவளை கூட்டிட்டு போறா. கேட்டு இவளை பார்த்தீங்க பாரு, வந்தமா போனமா அப்படின்னு இருக்க கூடாது, ஒரு 2-3 நாள் நீ என் கூடவே இருந்து நம்ம ஒன்னா ஜாலியா ஊரை சுத்தலாம் ஓகேவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவ ஃப்ரெண்டுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பா போல. அதை அவ கிட்ட கொடுக்குறா. கேட்டு இதை வாங்கி பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்குது. இவ்வளவு ஆசாசியா எடுத்து கழுத்துல மாட்டும் போது அதுல உள்ள பாசி எல்லாம் கலண்டு ஓடுது. ஆக்சுவலா அது லைட்டா டேமேஜா இருக்கும் போல. இதை ஹீரோயின் பார்த்துட்டு, சாரிடி இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு ஆன்லைன்ல தான் வாங்கினேன், உனக்கு பிடிக்கலாம் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, ஏ நீ இதை எனக்காக வாங்கிட்டு வந்ததே பெரிய விஷயம்டி, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி அவளை பாசமாக ஹக் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் குழந்தைங்கன்னு ஒரு அழகான ஃபேமிலியா இருக்குது. அன்னைக்கு நைட் இவ அவளோட ஹஸ்பண்டுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கேட்டு வந்ததுமே இந்த ஹஸ்பண்டோட மூஞ்சியே மாறுது. அவளை பார்க்க பிடிக்காம வீடியோ காலை கட் பண்ணிடுறான். ஆக்சுவலா அவங்க 3 பேருமே ஒரே ஸ்கூல் ஒரே கிளாஸ்ல ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க. சொல்ல போனா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட. பட் இந்த கேட்டோட பிஹேவியர் பிடிக்காததுனால தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து இவ கூட பேசுறதே இல்ல. இங்க இவளுக்கு 2 பேரும் சூப்பரா ரெடி ஆகி சாப்பிட போலாம் அப்படின்னு பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க வச்சு கேட்டு வந்து அவளோட வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்ஸை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்ம கேட்டுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. பட் அது செட் ஆகாததுனால இவ அவளோட ஹஸ்பண்டை பிரிஞ்சு இருக்கிறா. அது மட்டும் இல்லாம 2 பேரும் டிவோர்ஸுக்கும் அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, சரி என் கதையை விடு, உன் ஹஸ்பண்ட் எப்படி உன்னை நல்லா பாத்துக்கிறானா அப்படின்னு கேட்க, இவளும் அதெல்லாம் எந்த குறையும் இல்ல, என்ன அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் வரும், பட் அதெல்லாம் நாங்க மேனேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டுட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரி சந்தோஷப்படுவா அப்படின்னு பார்த்தா ரொம்பவே வில்லத்தனமா, இங்க பாரு ஒரு சின்ன சண்டை வந்தா கூட நாம அவங்களுக்கு பணிஞ்சு போயிடக்கூடாது, உடனே போட அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சு போயிரும் சரி அப்படின்னு ஒரு மாதிரி வில்லத்தனமா நடந்துக்கிறா. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஆர்டர் பண்ண ஃபுட் அங்க வந்துருது. சரி அதை சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்ததுமே உடனே அவங்க இருந்து எந்திரிச்சு போய் தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்கா. ஃபுட்டுக்கு பே பண்ண கேட்டோட கிரெடிட் கார்டை தான் கொடுத்துருப்பாங்க போல. பட் அந்த கார்டு பிளாக் ஆயிருச்சு. வெயிட்டர் அதை எடுத்துட்டு வந்து, மேடம் இந்த கார்டு பிளாக் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன், வேற கார்டு இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் வந்து அவ பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறா. இந்த சைடு கேட்டா தான் காட்டுறாங்க. அவ யார் கூட பயங்கரமா போன்ல கத்தி பேசி முடிச்சுட்டு ரொம்பவே கோவமா வந்து உட்கார ஹீரோயின் அவளை பார்த்து, யார் கூட அவளை கோவமா பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு கேட்கறா. அதுவா என் ஹஸ்பண்ட் தான், அவனுக்கு தெரியாம அவனோட கிரெடிட் கார்டை எடுத்துட்டு வந்துட்டேன், அதை அவன் பார்த்துட்டான் போல, அந்த கார்டை பிளாக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி என்கிட்டே கத்துறான். அதான் சின்ன ஒரு சண்டையா போயிருச்சு. சரி என் கதையை விடு, வா பக்கத்துல ஒரு சூப்பரான பார் இருக்குதான், அங்க போயிட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சு மட்டையாயிரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோயின் வந்து, இல்லடி என்னால முடியாது, சாப்பிட்டதே என் வயிறு ஃபுல்லா இருக்குது, அது மட்டும் இல்லாம அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தது டயர்டா இருக்குது, நாம வேணும்னா நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்றா. பட் கேட்டு வந்து இதை கேட்கிற மாதிரியே இல்ல. ஏ வாடி இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இங்க பக்கத்துல தான் இருக்குது, வா போயிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் அதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டாக்ஸி டிரைவர் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிருப்பான்ல, அவனை கால் பண்ணி வர வச்சு இவங்க 2 பேரும் டாக்ஸில அந்த பாருக்கு போறாங்க. அங்க போயிட்டு நல்லா மூக்கு முட்டை சரக்கு அடிச்சுட்டு இந்த கேட் என்ன பண்றா அப்படின்னா அந்த பாருக்கு வந்த 2 பசங்க கிட்ட போயிட்டு ரொம்பவே நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு, ஏண்டி உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, எதுக்கு இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்க, வா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட கேட்டு உடனே அவளை பாத்தீங்க பாரு, நம்ம இங்க ஜாலி பண்றதுக்கு தான் வந்திருக்கிறோம், சோ கல்யாணம் ஆனதை பத்திலாம் மறந்துட்டு சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த 2 பசங்க கூட சேர்ந்து குடிச்சிட்டு நல்லா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவனுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சரக்குல ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுக்க இவங்களும் அதை பார்க்காம குடிச்சிடுறாங்க. அப்படி அந்த சீனை கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா அவளோட ஹோட்டல் ரூம்ல இருக்கிறா. இவளுக்கு சுத்தமா நைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஞாபகமே இல்ல. அது மட்டும் இல்லாம இவ கூட இருந்த அந்த ஃப்ரெண்டையும் காணோம். சரி எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பா அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறா. பட் அவளை ஆள காணோம். அவளோட நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தாலும் ரிங் மட்டும் போகுது, போன் அட்டன் பண்ணவே இல்லை. இவளுக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருது. உடனே அவளோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கேட்டாங்க இல்லாத விஷயத்தை பத்தி சொல்ல, அவனும் இங்க பாரு நீ எதுக்கும் பயப்படாத, பக்கத்துல எங்கேயாவது போயிருந்திருப்பா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு, அப்படி அவ வரவே இல்லை அப்படின்னா
அப்படின்னா எனக்கு திரும்பி கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேரம் அந்த ஹோட்டலோட மேனேஜர் போய் பார்த்து, சார் என் கூட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தால, அவளை எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, அவனு எனக்கு தெரியல மேம், நான் எதுவும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி வேற வழியே இல்ல, நம்ம போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரும் அப்படின்னு ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆபீசர் கிட்ட ஃப்ரெண்டோட போட்டோவை காட்டி, சார் இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கேட், நேத்து நைட் நாங்க 2 பேரும் ஒரு பாருக்கு போயிட்டு சரக்கு அடிச்சோம், அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, முழிச்சு பார்த்தா கூட இருந்த என் ஃப்ரெண்டு காணாம போயிட்டா, கடைசியா 2 பசங்களை அங்க மீட் பண்ணி பேசணும், ஒருவேளை அவங்க தான் ஏதாவது பண்ணியிருக்கணும், ப்ளீஸ் சார் என் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. பட் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இதை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாரு. போதையில தான் எங்கேயாவது போயிருந்திருப்பா, போதை தெரிஞ்சது ஆட்டோமேட்டிக் அவளே வந்துடும் அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா பதில் சொல்றான். இவளுக்கு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை, நாமளும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அந்த டாக்ஸி டிரைவருக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு 2 பேரும் நேற்று நைட்டு போன அந்த பாருக்கு போறாங்க. அங்க போய் விசாரிச்சு பார்த்தா அவங்களுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம டாக்ஸி டிரைவர் இவளை பார்த்து, எனக்கு என்னமோ உன் ஃப்ரெண்டு மேல தான் டவுட் இருக்குது, ஒருவேளை அவளை யாராவது கடத்திட்டு போயிருந்தா இந்நேரம் அவளோட ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்திருக்கும், பட் இன்னும் ரிங்கு போகுது அப்படின்னா அவ தான் ஏதாவது பண்ணியிருப்பா, ஸோ நீ அவளை தேடுறதை விட்டுட்டு ஊருக்கு கிளம்பி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இவளுக்கு மனசே கேட்கல, ரொம்பவே சோகமா ரூமுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும்போது இவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. நேற்று அந்த பாருக்கு வந்த யாராவது கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னு இவ இன்ஸ்டால அந்த ஹோட்டலோட நேமை போட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நேற்று நைட் அந்த பார்ல பார்த்த 2 பசங்களோட போட்டோ இருக்கிறத பார்த்துடுறா. கண்டிப்பா இவங்க தான் என் ஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணிருக்கும் அப்படின்னு இவன் அந்த பசங்களோட ஐடியா கண்டுபிடிச்சு ஒரு ஃபேக் அக்கௌண்ட்ல இருந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்றா. எனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம நேரில் மீட் பண்ணி பேசலாமா, நாளைக்கு இந்த டைம் நான் சொல்ற ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு மாதிரி மெசேஜ் அனுப்ப அவங்களும் வரதா ஒத்துக்கிறாங்க. எப்படியாவது அவங்கள பிடிச்சே ஆகணும் அப்படின்னு இவன் அந்த டாக்ஸி டிரைவருக்கு கால் பண்ணி அவனையும் கூட்டிக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவங்களுக்காக 2 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்து, நீங்க இந்த ஊர் தானா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க, இப்போதான் நம்ம டாக்ஸி டிரைவர் அவனை பத்தின விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அவன் வந்து சிரியா நாட்டை சேர்ந்தவன். அங்க நடந்த போர்ல அவனோட மனைவி மட்டும் இல்லாம மொத்த குடும்பமுமே இறந்து போயிட்டாங்க, ஃபேமிலியே போயிருச்சு. இதுக்கு மேல இங்க இருந்து என்ன பண்றது அப்படின்னு அந்த நாட்டை விட்டு இங்க வந்து ஒரு டாக்ஸி டிரைவரை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி இவனோட சோக கதையை கட்டி ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த 2 பசங்களும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிறத பார்த்ததுமே 2 பேர் அங்க இருந்து தலைதறிக்க ஓட, பின்னாடியே நம்ம டிரைவர் ஓடியே போய் அந்த 2 பேர்ல ஒருத்தரை மடக்கி பிடிச்சிடுறான். எங்கடா தப்பிச்சு ஓட பாக்குறீங்க, உண்மையை சொல்லு, அந்த பொண்ணை என்ன பண்ணீங்க, கொலை எதுவும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, என்னது கொலையா சார், நாங்க அப்படிலாம் எதுவுமே பண்ணல. இந்த 2 பொண்ணுங்களும் அங்க வந்ததை பார்த்துட்டு அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸை கலந்து கொடுத்தோம். அதுவும் எதுக்காக அப்படின்னா அவங்க கிட்ட அந்த ஹேண்ட்பேக் ஆட்டே போடுறதுக்கு தான். அதே மாதிரி பிளானை போட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து நாங்க ஹேண்ட்பேக் ஆட்டையும் போட்டுட்டோம், மற்றபடி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டதும் ஹீரோனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி ஹேண்ட்பேக் ஆட்டே போட்டதா சொன்னியே, அதை திருப்பி கூட அப்படின்னு சொல்ல அவனுமே அந்த ஃப்ரெண்டுக்காரியோட ஹேண்ட்பேக்கை திருப்பி கொடுத்துட்றான். பார்த்தா அது அவளோட ஹேண்ட்பேக் தான். அது மட்டும் இல்லாம கேட்டோட போனுமே அந்த பேக்குக்குள்ள தான் இருக்குது. இதனாலதான் ஹீரோயின் கால் பண்ணி ரிங் மட்டும் போய்கிட்டே இருந்திருக்குது. இந்த 2 பேர் தான் அவளை ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவுமே இல்ல. இதை பார்த்துட்டு அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா. இப்ப அங்க ஒரு லேடி ஹெட் ஆபீசர் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு, மேடம் 2 நாளா என் ஃப்ரெண்ட் எங்க போனானே தெரியல, நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், பட் அவ கிடைக்கவே இல்லை, ப்ளீஸ் நீங்களாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. இவங்க அன்னைக்கு நல்லா குடிச்சிருந்ததால அந்த போலீஸ் ஆபீசர் இந்த கேஸை ஃபைல் பண்ணிருக்க மாட்டாரு. சோ இந்த விஷயம் லேடி ஆபீசருக்குமே தெரியாது. அங்க என்ன நடந்துச்சு, அப்புறம் அந்த ஃப்ரெண்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு, கவலைப்படாதமா எங்க சைடு இருந்து நாங்க எல்லாத்தையும் விசாரிச்சு பார்க்குறோம் அப்படின்னு கேஸையும் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயத்தை ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கு சொல்லலாம் அப்படின்னு அவனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உன் ஒய்ஃப் 2 நாளா காணோம், நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், பட் அவ எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு அவன் ஷாக் ஆகும் அப்படின்னு பார்த்தா, அவ்வளவுதான் மேட்ரா, நீ ஒன்றும் கவலைப்படாத, கொஞ்ச நாளாவே அவளோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, எனக்கு தெரிஞ்ச அவன் இன்னொருத்தன் கூட அஃபேர்ல இருக்கான்னு தான் நினைக்கிறேன், கண்டிப்பா அவன் கூட தான் ஓடி போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை இவளும் கேட்டுட்டு, இல்ல அவளுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதா என்கிட்ட சொன்னதே இல்லை, சரி அது இருக்கட்டும், 2 நாளைக்கு முன்னாடி நீ தானே அவளுக்கு கால் பண்ணி ஏதோ கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணிட்டதா சொல்லி சண்டை போட்ட அப்படின்னு கேட்க, என்னது கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணிட்டேனா, அவளுக்கு நான் கால் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருச்சு, அது மட்டும் இல்லாம நான் எந்த கார்டையும் பிளாக் பண்ணல அப்படின்னு சொல்றான். இதை கேட்டது இவளுக்கு பகீர்னு ஆயிருது. இவன் ஃபோன் பண்ணலன்னு சொல்றான். ஆனா அன்னைக்கு கேட்டு வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாலே, இவன் கிட்ட பேசல அப்படின்னா அப்ப யார் கூட அன்னைக்கு போன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு இவன் மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கிருந்து கிளம்பி இவ இருக்கிற ஹோட்டலுக்கு போனா அந்த ஹோட்டலோட மேனேஜர் இவளை பார்த்து, மேடம் இந்த ரூமை புக் பண்ண டைம் வந்து முடிஞ்சு போயிருச்சு, சோ நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறான். பட் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம இவளால எப்படி நிம்மதி அங்க இருந்து போக முடியும். இவன் அந்த மேனேஜரை பார்த்து, சார் நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தான் தங்க போறேன், அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, அவனை யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே மேம் நீங்க இந்த ஹோட்டலே தங்கிக்கோங்க, பட் இந்த ரூமை வேற ஒருத்தர் புக் பண்ணிட்டாரு, கீழே ஒரு ரூம் வந்து ஃப்ரீயா தான் இருக்குது, வாங்க அங்க போலாம் அப்படின்னு சொல்லி இவள் அந்த கீழ் ஃப்ளோர்ல இருக்க ரூமுக்கு இவன் கூட்டிட்டு போறான். அப்படி இவ கீழே போகும்போது அங்க ஒரு ப்ளூ கலர் டோர் வச்ச ஒரு வித்தியாசமான ரூம் இருக்கிறத நம்ம ஹீரோயின் நோட் பண்றா. அந்த ப்ளூ டோரை பார்த்ததுல இருந்து அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவளுக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரல. சரி அங்க என்னதான் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு நைட் யாருக்குமே தெரியாம அந்த டோர் கிட்ட போக கரெக்டா அந்த மேனேஜர் பையன் வந்துடுறான். இவன் அங்க நிக்கிறத பார்த்துட்டு, மேடம் இது என்னோட பர்சனல் ரூம், என்ன தவிர வேற யாருக்கு உள்ள போக பெர்மிஷன் கிடையாது, நீங்க இங்க இருந்து கிளம்புறதா நல்லதுன்னு அவள் அங்க இருந்து அனுப்பி விட்டுறான். இவன் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறத பார்த்து ஹீரோனுக்கு இவன் மேல டவுட் வர ஆரம்பிக்குது. உடனே இவன் அந்த டாக்ஸி
டிரைவருக்கு கால் பண்ணி அவன் அங்க வர வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து நிக்கிறான். இவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க இவன் அதெல்லாம் இருக்கட்டும், ஆமா இவன் யாரு உன் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம டாக்ஸி டிரைவரை பார்த்து கேட்கறான். இவன் உடனே நீ சந்தேகப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு காணாம போனால அந்த விஷயத்துல இவர் தான் எனக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்ல நம்ம டாக்ஸி டிரைவர் ரொம்பவே நல்லவன் போல இங்க இருந்த தேவையில்லாத பேச்செல்லாம் வரும் அப்படின்னு உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இவங்க 2 பேர் ரூமுக்கு போயிட்டு நடந்ததெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கு அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இருந்து கால் வருது. என்னாச்சு அப்படின்னா அந்த காணாம போன ஃப்ரெண்ட் இருக்கால அவ அந்த ஊர்ல இருக்கிற ஏரியில விழுந்து இறந்து போயிருப்பா போல. இப்போ தான் அந்த ஏரியில இருந்து அவளோட பாடி கிடைச்சிருக்குது. இதை நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டி இவ தான் உன்னோட ஃப்ரெண்டான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்க தான் கண்ணு முன்னாடியே பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்து போய் கிடக்கிறத பார்த்தது இவளால அதை தாங்கிக்கவே முடியல. இதை பார்த்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அந்த ஆஃபீஸர் இதை பார்த்துட்டு சரிமா நீங்க இருந்து கிளம்பு, நாங்க போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி ரிப்போர்ட்ஸ் பார்த்தா தான் இது கொலையா இல்ல தற்கொலையான்னு எங்களுக்கு தெரிய வரும், நாங்க செக் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு இவள் அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்டை நினைச்சு அழுதுகிட்டு இருக்க இவ கூட சேர்ந்து இவளோட ஹஸ்பண்டும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நீ எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்கும்போது நாம 3 பேரும் ஒன்னா ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம், உனக்கு அவ க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா எனக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், என்னதான் அவன் மேல எனக்கு கோவம் இருந்தாலும் அவன் இறந்து போனதை நினைச்சு எனக்கும் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாவம் இவன் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். குழந்தைய அங்க தனியா வீட்டுல விட்டுட்டு வந்ததுனால நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீ இந்த கேஸ் எல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஹஸ்பண்ட் அங்க இருந்து கிளம்பி போறான். போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சு ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு விடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது கேட் வந்து தற்கொலைலாம் பண்ணிக்கல, யாரை அவளை கொலை பண்ணி அந்த ஏரியில தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு இவ ரொம்பவே ஃபீல் பண்றா. அது மட்டும் இல்லாம இந்த கேட்டோட போன் வந்து நம்ம ஹீரோயினோட கையில தானே இருக்குது, அது மூலமா ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதுல பாஸ்வேர்டு போட்டிருக்கிறதுனால போன் அன்லாக் பண்ண முடியல. போலீஸ்ல அங்க இருந்து போனதுமே அந்த போனை கேட்டோட ஃபேஸ் கிட்ட கொண்டு போனதும் அந்த போன் இப்போ அன்லாக் ஆயிருச்சு. உடனே கால் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணும்போது தான் லாஸ்டா ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து இவளுக்கு கால் வந்திருக்கிறது தெரிய வருது. இது யாரோட நம்பரா இருக்கும், சரி செக் பண்ணி பார்த்துரும் அப்படின்னு இவளோட போன்ல அந்த நம்பரை டைப் பண்ணி கால் பண்ணா இங்க ஏதாவது ஒரு ட்விஸ்டே இருக்குது. அது வேற யாரும் நம்பரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கால அவனோட நம்பர் தான். இதை பார்த்தது இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. உடனே இவ ஃப்ரெண்டோட போன்ல மெசேஜ் எல்லாம் எடுத்து பார்த்தா தான் தெரியுது ரொம்ப நாளா இவளோட ஹஸ்பண்டுக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கும் இடையில கள்ள தொடர்பு போயிட்டு இருந்திருக்குது. இதனாலதான் கேட்டு இறந்து போன விஷயத்தை கேட்டதுமே இவளோட ஹஸ்பண்டும் கூட சேர்ந்து அழுதுருப்பான். அந்த லேடி ஆபீசர் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விட்டு நீ சந்தேகப்படுறதா சொன்ன அந்த 2 பசங்களையும் பிடிச்சி அடிச்சு பார்த்தாச்சு, பட் அவங்க எதுவுமே தெரியலன்னு தான் சொல்றாங்க, உனக்கு வேற ஏதாவது நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு இருக்குதா இல்ல வேற யார் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் வந்து இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த கள்ள தொடர்பை சொல்லாம மறைச்சிடுறா. சரி உன் பாஸ்போர்ட் எங்க கிட்ட கொடுத்துரு, இந்த கேஸ் முடிகிற வரை நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவளோட பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவளை கூட்டிட்டு வந்து ஹோட்டல்ல டிராப் பண்றாரு. அப்போ இவன் அந்த ஹோட்டலோட மேனேஜர் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரு கார்டை கொடுத்துட்டு போறான். இதை நம்ம ஹீரோயினும் நோட் பண்றா. அன்னைக்கு நைட் அந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டுக்கும் உன்னோட ஒய்ஃபுக்கும் அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த விஷயம் ஆல்ரெடி அவனுக்குமே தெரிஞ்சிருக்குது, எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும், இதை உன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பார்ப்பேன், பட் ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு தடுத்துரும், இவ இப்படி இருக்கிறதுனால தான் நான் அதை பத்தி எதுவுமே கேட்டுக்காம இவ கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினால அந்த விஷயத்தை பொறுத்துக்கவே முடியல. உடனே அவளோட ஹஸ்பண்டுக்கே கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி கேட்க அவன் கொடுக்குறான் பாருங்க ஒரு ஆக்டிங், என்னது நான் அஃபேர்ல இருந்தேனா, அப்பெல்லாம் எதுவுமே இல்லையே, யாரும் அவங்க கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பயங்கரமா சமாளிக்க ட்ரை பண்றான். நீ போய் சொல்லாத, நீங்க 2 பேரும் மெசேஜ்ல பேசிக்கிட்ட மொத்த ஹிஸ்டரி என்கிட்ட இருக்குது, எதுக்கு எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண அப்படின்னு பயங்கரமா கோவப்பட இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பி நேர்ல வா, நம்ம டீடைலா அதை பத்தி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். இந்த விஷயம் தெரிஞ்சது இனிமேல் எப்படி அவங்க நிம்மதியா வாழ முடியும், என்னால வர முடியாது, ஒழுங்கா நீ இந்த கேஸை முடிச்சு வைக்க பாரு, போலீஸுக்கு உங்க அஃபேர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா ஏதோ நான் தான் அந்த விஷயம் தெரிஞ்சு என் ஃப்ரெண்டை கொலை பண்ணாதான் போலீஸ் நினைச்சிருவாங்க, சோ ஒழுங்கு மரியாதையா நீயே நேர்ல வந்து இதை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறா. அடுத்த நாள் காலையில அவளை தேடி அங்க போலீஸ்லாம் வந்து நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்லு, நீ தானே உன் ஃப்ரெண்டை கொலை பண்ணிருக்கிற, உன் ஃப்ரெண்டுக்கும் ஹஸ்பண்டுக்கும் அஃபேர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ தானே கொலை பண்ண அப்படின்னு துருவி கேட்கறாங்க. இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மேடம் அவங்க 2 பேரும் அஃபேர்ல இருந்த விஷயம் நேத்து தான் எனக்கே தெரியும், பின்ன எப்படி நான் அவளை கொலை பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. நல்லா விசாரணை பண்ணி பார்த்துட்டு இவன் மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு போலீஸ் இவளை பழையபடி ஹோட்டலுக்கு அனுப்பிடுறாங்க. சரி அவங்க 2 பேருக்கு அஃபேர் இருந்த விஷயம் போலீஸுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவன் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. அன்னைக்கு போலீஸ் ஆஃபீஸர் இவளை டிராப் பண்ணிட்டு போகும்போது அந்த ஹோட்டல் மேனேஜர் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தால, சோ அவன் தான் ஏதாவது வேலையை பார்த்திருப்பான் அப்படின்னு இவ்வளவு ரூம் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தா அங்க ஒரு மைக் இருக்கிறத பாத்துறா. ஆக்சுவலா அந்த மைக் வழியா தான் ஹீரோயின் பேசுறத ஒட்டி கேட்டு அவங்க 2 பேருக்கு அஃபேர் இருக்கிற விஷயத்த போலீஸுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆல்ரெடி இந்த மேனேஜர் மேல இவளுக்கு பயங்கர சந்தேகம் இருந்துட்டு வருது. அது போக ஒரு சீக்ரெட் ரூம் வேற வச்சிருக்கான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை இவன் தான் நம்ம ஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணிருப்பானோ, அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போய் பார்த்தோம்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் அப்படின்னு அவன் இல்லாத நேரம் நைஸ் அந்த ரூமோட கீ ஆட்டையை போட்டுட்டு மெதுவா உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது. அந்த ஹோட்டல்ல உள்ள ஒவ்வொரு ரூம்லயும் பெட்ரூம் பாத்ரூம்னு எல்லா இடத்துலயும் ஒரு சீக்ரெட் கேமராவை வச்சு அங்க வர கப்பிள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு இங்க இருந்து இவன் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம ரூம்ல கண்டிப்பா கேமராஸ் இருக்கும், சோ அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இவள் அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டு செம்மையா குடிச்சதுல மட்டையா இருப்பாங்க. ஸோ அந்த 2 பசங்க தான் அவங்களை கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க 2 பேருமே திருட்டு பசங்க. இவங்க 2 பேரையும் படுக்க வச்சுட்டு அங்க இருந்த பர்ஸ், போன், ஹேண்ட்
ஹேண்ட்பேக்னு எல்லாத்தையும் ஆட்டை போட்டுட்டு போகும்போது இது அந்த ஃப்ரெண்டு காரி பாத்துறா. இவளுக்கு மட்டும் லைட்டா போதை தெளிஞ்சிருக்கும் போல. அவங்க எல்லாத்தையும் திருடிட்டு போறத பார்த்ததும் பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓட அவங்க 2 பேர் கார்ல ஏறி தப்பிச்சு போறாங்க. இவளும் அங்க வந்து ஒரு டாக்ஸில ஏறி பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. இது எல்லாமே அங்க இருந்த கேமராஸ்ல ரெக்கார்டா இருக்குது. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃப்ரெண்டு காரி இன்னொரு கார்ல வந்து ஹோட்டல் வாசல்ல இறங்குறா. அந்த கார் உள்ள இருக்கிறது யார் அப்படின்னு எதுவுமே தெரியல. சோ இவ அந்த 2 வண்டியோட நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கிறா. இதே சமயம் வெளியே போயிருந்த அந்த மேனேஜர் அந்த சீக்ரெட் ரூம்குள்ள வந்து பார்த்தா உள்ள நம்ம ஹீரோயின் இருக்கதை பாத்துறான். இவன் மெதுவா அவ கிட்ட போக இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இவனோட மூஞ்சிலே ஒரு பஞ்சை வச்சுட்டு ஏன்டா அப்படி சீக்ரெட் கேமரா வச்சு அசிங்கமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, உன்னெல்லாம் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்த விட்டு வெளியே ஓடி போக கரெக்டா நேரம் வெளியே நம்ம டாக்ஸி டிரைவர் வந்து நின்றுகிட்டு இருக்கான். இவ அவங்க கிட்ட போயிட்டு அன்னைக்கு நைட் என் ஃப்ரெண்டு ஒரு டாக்ஸில ஏறி எங்கேயோ போயிருந்திருக்கா, அந்த வண்டியோட நம்பர் எனக்கு நல்லாவே தெரியும், அந்த டாக்ஸி ஓட்டின ஆள் கிட்ட விசாரிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு இவங்க 2 பேருமே ரொம்பவே தேடி அந்த டாக்ஸி டிரைவர் ஒரு வழியா கண்டுபிடிச்சு அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஓ அந்த லேடியா, அவங்க அவசர அவசரமா என் கார்ல ஏறி ஏதோ அவங்க ஹேண்ட்பேக் யாரோ திருடிட்டு போனதா சொல்லி என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல டிராப் பண்ண சொன்னாங்க, நானும் அவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். எனது போலீஸ் ஸ்டேஷனா, என் ஃப்ரெண்டு கண்டிப்பா அங்க போயிருந்தா அந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருப்பானே, நான் ஃபர்ஸ்ட் காணோம் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்க போகும்போது கூட அவன் பெருசா கண்டுக்கவே இல்லை, ஒருவேளை அந்த அளவுக்கு இதுக்கு ஏதாவது லிங்க் இருக்குமோ அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அவன் கூடவே நிறைய பேரை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக இங்க வந்துடுறான். அப்போ ஹீரோயின் அவனோட கார் நம்பரை நோட் பண்ணும்போது இவளுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. அந்த ஃப்ரெண்டை யாரோ இன்னொரு கார்ல கொண்டு வந்து டிராப் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த கார் இதுவும் சேம் தான், கண்டிப்பா இவன் தான் என் ஃப்ரெண்டை கொலை பண்ணியிருக்கணும், இப்போ ஏன் மேல அந்த பழைய தூக்கி போடுறதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. பின்னாடி அவனு துரத்திக்கிட்டே வந்து வசமா ஒரு இடத்துல இவங்களை பிளாக் பண்ணிடுறான். அப்போ ஹீரோயின் அவனை பார்த்து என் ஃப்ரெண்டை நீ எதுக்கு கொலை பண்ண அப்படின்னு கேட்க, என்னது நான் கொலை பண்ணனா, அன்னைக்கு நைட் அவ செம போதையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா நான் தான் பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை பத்திரமா அவங்க ஹோட்டல்ல டிராப் பண்ணேன், அன்னைக்கு அவ போதையில இருந்ததுனால தான் நான் எந்த கேஸும் ஃபைல் பண்ணல அப்படின்னு இவன் ஒரு கதையை சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ யார் தான் என் ஃப்ரெண்டை கொலை பண்ணது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்ட் அந்த இடத்துக்கு அந்த லேடி ஆஃபீஸர் வந்துடுறாங்க. அவங்க ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு கத்துனது இவன் யார் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது கீழே கடந்த ஒரு சின்ன கல் இவன் கால் ஸ்லிப் ஆகி பக்கத்துல இருந்து ஒரு குழிக்குள்ள விழுந்து ஸ்பாட்ல இந்த போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போயிடுறான். அந்த லேடி ஆஃபீஸருக்கு ஹோட்டல்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கும் போல அதை ஹீரோயின் கிட்ட போட்டு காட்டி லாஸ்டா இந்த போலீஸ்காரன் தான் அவன் ஃப்ரெண்டை டிராப் பண்ணிட்டு போயிருக்கான், சோ இவன் தான் அவளை ஏதாவது பண்ணி இருந்திருக்கணும், அது மட்டும் இல்ல எங்களுக்கு இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி வேற ஒரு வீடியோவையும் போட்டு காட்டுறாங்க. அதுல யாரோ ஒரு ஆள் அந்த ஃப்ரெண்டை அடிச்சு அங்க இருக்கிற தண்ணிக்குள்ள தூக்கி போடுற விஷயம் தெரிய வருது. பட் அந்த ஆளோட ஃபேஸ் மட்டும் சரியா தெரியல. பின்னாடி இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது அந்த போலீஸ்கார மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட அவன் எந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கவே இல்லை, சோ அவன் தான் உன் ஃப்ரெண்டை கொலை பண்ணிருக்கணும், சரி நீ பழையபடி உன்னோட வீட்டுக்கே பத்திரமா போயிரு அப்படின்னு பாஸ்போர்ட்டை வெக்கட்ட கொடுத்து இவளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. இவளோட ஹஸ்பண்ட் தான் ஃப்ரெண்டு கூடவே அஃபேர்ல இருந்து இவளுக்கு துரோகம் பண்ணிட்டானே, சோ இனிமேல் உன் கூட வாழ முடியாது அப்படின்னு இவ அபிஷியலா அவங்க கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டா. இவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கூடவே குழந்தையும் கூட்டிக்கிட்டங்கிறது கிளம்பும்போது உன் காரை கொஞ்சம் கொடுக்குறியா, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்ல அவனும் சரி எடுத்துட்டு போ, கார் கீ வந்து என்னோட பேண்ட் பாக்கெட்ல தான் இருக்கும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். இவளும் அந்த பேண்ட் பாக்கெட்ல இருந்து சாவியை எடுத்தா கீ கூட சேர்ந்து ஒரு பாசியும் வருது. இதை பார்த்தது ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. இங்க தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது ஒரு நெக்லஸை கிஃப்டா கொடுத்துருப்பால, அந்த நெக்லஸ்ல உள்ள ஒரு பாசி தான் இவன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள இருக்குது. இதை பார்த்ததும் அப்ப நம்ம ஹஸ்பண்ட் தான் ஃப்ரெண்டை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விறுவிறுன்னு பாத்ரூம்குள்ள போயிட்டு அந்த லேடி ஆஃபீஸருக்கு கால் பண்றா. மேடம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் எந்த தப்பும் பண்ணல, என் ஃப்ரெண்டை கொலை பண்ணது என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அந்த லேடி ஆஃபீஸருக்குமே ஷாக்கு. சரி நீ ஒன்று பண்ணு, எதுவுமே தெரியாத மாதிரி அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துக்கிட்டு நான் அந்த இடத்துக்கு இப்போ போலீஸ் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவளால் அந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியல. ஸ்ட்ரைட்டா அவனை பார்த்து எதுக்காக என் ஃப்ரெண்டை நீ கொலை பண்ண அப்படின்னு கேட்க இவனு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ஒன்னும் வேணும்னே அவளை கொலை பண்ணல, நீ அவளை பார்க்க போயிருந்தல, எங்க நானும் அவளும் பழகிறத உங்ககிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு நானும் உங்க இடத்துக்கு கிளம்பி வந்தேன். அன்னைக்கு நைட் அவளை தனியா கூட்டிட்டு போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி என் ஒய்ஃப் கிட்ட எதுவும் சொல்லிடாத அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ள சின்னதா ஒரு சண்டை வந்துருச்சு. கோவத்துல அவளை அடிக்கும் போது அவ தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. அப்படி விழும்போது அங்க இருக்கிற பாறையில அவளோட தலை அடிபட்டு வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தா. இதை பார்த்தது எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருது. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்றான். இதை கேட்டது இவ எப்படி சும்மா இருப்பா, ஏண்டா ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க, இரு உன்னை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்குற அப்படின்னு மிரட்ட அவ இதை பார்த்துட்டு ப்ளீஸ் டி போலீஸ் கிட்ட நான் சொல்லிடாத, இது தெரியாம நடந்த ஒரு விஷயம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். அப்போ ஹீரோயின் அவ கிட்ட அந்த போனை எடுத்து காட்டுறா. இங்க நடந்த எல்லாத்தையும் அந்த லேடி ஆஃபீஸர் போன்ல கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ எவிடன்ஸ் இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிருது. சோ போலீஸ் படை அங்க வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேல நம்ம யாரையும் முழுசா நம்பவே கூடாது. கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்னோட ஹஸ்பண்டும் கூடவே இருந்த என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. சோ இனிமேல் யாரையும் நம்பாம நானே என்னோட குழந்தைய வளர்க்க போறேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு வெளியே நடந்து போறதை காட்டி இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.